वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम भूर्भुवस्सुः ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। மனுஷனோட வாழ்க்கை அவன் சுவாசிக்கிற முதல் மூச்சு காத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை என் மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த நொடி இப்பவும் என் மனசு விட்டு போல. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை முதல் முறையா பார்த்த அந்த நொடி, என் மூச்சு நின்று போக வச்ச அந்த நொடி, என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச அந்த நொடி. அப்பா என்ன மும்பைக்கு கூட்டிட்டு வந்தாரு. பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய பங்களாவுக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் நிக்க வச்சாரு. இந்த வீட்டு முதலாளி எங்க அப்பா கிராமத்துல இருந்து வர வச்சாரு. எங்க அப்பாவுக்கு டிரைவர் வேலை கிடைச்சது. அவருக்கு மாசம் 3000 சம்பளம். அப்பா என்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்படி ஒரு வீட்டை பார்த்ததும் அம்மா அப்பா 2 பேரும் பிரமிச்சு போனது மட்டும் இல்லாம அவங்க மனசுல ஒரு பயமே ஏற்பட்டுச்சு. ஆனா நான் பயப்படல. ஒருவேளை 9 வயசு பையனோட பார்வைக்கு எது பெருசு எது சின்னதுங்கிற பாகுபாடு இல்லாம இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பிரமிப்பு என்ன பயமுறுத்தல. அந்த நிமிஷம் இவ்வளவு பெரிய வீடு எனக்கு சொந்தமாகும்னு எனக்கு தெரியாது. அப்பாவோட மனசு பூரா சந்தோஷம். அவர் வாழ்க்கையை மாத்திக்கணுங்கிற கொள்கையோட தான் அப்பா கிராமத்தை விட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு விதி மாத்தினது என்னோட வாழ்க்கைய. இப்போ ஞாபகம் இருக்க என் வாழ்க்கையை மாத்தின அந்த நொடி, அந்த நொடியில என் மூச்சு மொத்தமா நின்று போச்சு. ஆனா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதும் அதே நொடியில தான். முதல் தடவையா நான் அழுக்கா இருக்கேன்றதை உணர்ந்தேன். முதல் முறையா தாழ் மனப்பான்மை நான் உணர்றேன். அடுத்தவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவதான் எனக்கு எல்லாமே தோணுச்சு. என்னோட பழைய வாழ்க்கை அந்த ஒரு நொடி மறக்க அடிச்சது. கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது அவ மட்டும்தான். நில்லு ஷாலினி, நில்லு. ஓடாத ஷாலினி. இத்தனை வருஷங்கள் கடந்து போயும் இன்னைக்கும் என் மூச்சு நின்னுதான் போகுது. அட நீயாப்பா, இப்பதான் வந்தியா? எங்கப்பா போயிட்ட நீ? ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி வா. இன்னைக்கும் என்னோட மூச்சை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? கல்யாணமே ஆக போகுது. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. என் மனசு இங்க பாரு ரவி, ஆம்பளை கொண்டு வீட்டு விட்டு வெளியே போறது இல்லையே. நாங்க பொண்ணுங்க தானே, வேற வீட்டுக்கு போறோம். ஏதோ நேத்துதான்
சின்ன குழந்தைங்களா அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம். எதுக்கு இந்த பயம்? உன் கூட நான் இருக்கேன். அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் இங்க இருக்கே ஷாலினி. கல்யாண பொண்ணு எங்க? சாந்தி சித்தி அவ ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. பார்த்தா எப்படி தோணுது? ஷாலினிக்கு எனக்கு கல்யாணம் நினைச்சீங்களா? இல்லைங்க. ஆனா என்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு அதிகமா சந்தோஷப்படுறவனு நான் ஒருத்தனா தான் இருப்பேன். அதிகமா அழறவனு நானா தான் இருப்பேன். என்ன எதுவுமே சொல்லாம இருக்க? நான் பாக்க எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன? எந்த வீட்டுல கல்யாணம் நடக்குதோ அந்த பொண்ணுக்கு ஒருவேளை அக்காவோ தங்கச்சியோ இருந்தா அந்த பொண்ணுங்களை யார் கல்யாணம் படாம பாத்துப்பாங்க. ஏன்னா கல்யாண பொண்ணோட இவங்க அழகா இருந்தா குழப்பம் வரதானே செய்யும். ஆனா அந்த கவலை உனக்கு தேவையில்லை ஷாலினி. எல்லாரும் கௌரியை மீறி உன்னை பாத்துவாங்களா? அவன் நைட்டி போட்டு வந்தா கூட உன்னை விட பெட்டரா தான் இருப்பா. கொஞ்சம் நிறுத்தறியா ப்ளீஸ்? கௌரி அக்காவா? கௌரி அக்கா அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப அழகானவ. எங்க கசின்ஸ்லயே அவ தான் பெஸ்ட். பட் ஹலோ, நானும் ஒண்ணு குறைஞ்சவ இல்ல. ஆஹா. கௌரி அக்கா நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்க. சரி சரி சீக்கிரமா வா, சித்தி ரொம்ப நேரமா பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சடங்கு ஆரம்பிக்க போறதுனால இன்னைக்கு பாட்டு டான்ஸ்க்குலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாங்க வந்து மனையில உட்காருங்க. எப்படி வந்து உட்காருமா? வணக்கம் ஐயரே. வணக்கம்மா. வணக்கம். அப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? நான் இந்த நோம்பு கயிறை கட்டுறேன். இதை கட்டினதுல இருந்து உங்க கல்யாண சடங்கு ஆரம்பிக்குது. இதை நீங்க கட்டவே கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உங்க வருங்கால கணவரை பார்க்க வேண்டாம். ஏமா கௌரி, என்னமா இது? பூஜை நேரத்துல கூட இந்த மொபைலை வச்சுக்கணும்? கூட இப்படி நான் வச்சுக்கிறேன் அத. அக்கா போன் என்கிட்ட இருக்கட்டும், நீ பூஜை பண்ணு. சரிம்மா. இந்த நோம்பு கயிறை உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கையிலையும் கட்டி விடுங்க. எல்லாருமே கட்டணும்ல? இவ்வளவு மெதுவா ஒண்ணு நீ எப்படி கட்டுவ? நீ எப்படி முதல்ல போய் செய்யற நானும் பாக்குறேன். ஷாலினி, இதெல்லாம் சீட்டிங். அப்பா கையில நோம்பு கயிறை இப்ப யார் கட்டுறாங்கன்னு பாத்துடலாம். அப்பா, அப்பா, அம்மா, அப்பா எங்க? அப்பாவா? இப்பதானே ரவியோட போன் வந்ததுன்னு அவர் வெளியில போனாரு. சீட்டர். ரவி, போய் சொல்லி அப்பா இங்க வர வச்சிட்டியா? இதெல்லாம் சீட்டிங் போ. மேடம், காதல்லையும் சரி யுத்தத்திலயும் சரி எதுவுமே தப்பு இல்ல தெரியுமா? அதுவும் இது யுத்தமாச்சே. அப்பா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா நீ? இவன் என்ன போன் பண்ணி இங்க வர வச்சுட்டான். அதுவும் எப்படி? பெரியய்யா வேலை இருக்கு, வெளியில வாங்க. நாம பெரியய்யா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இப்பெல்லாம் காலம் எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? நாம ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு போனாலும் திடீர்னு வேறோட குறுக்க காலை விட்டு கவுத்து விட்டுருவாங்க. அதுக்காக தான் நீங்க சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணி இங்க வாங்கன்னு சொன்னேன். துரோகி, சீட்டர். ஆஹா, அப்ப நீங்க பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? இருங்கப்பா, இருங்க ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஐயா நோம்பு கயிறு கொடுத்திருக்காருப்பா, உங்க கையில கட்டணும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக. அப்படின்னா முதல்ல இதை நீங்க என் பொண்டாட்டிக்கு தான் கட்டி விடணும். ஏன்னா திருஷ்டி படாம அவளை தான் காப்பாத்தணும். ஒரு ராஜாவோட உயிர் எப்படி கிளிக்கிட்டதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்க உயிர் பத்மாவதி மட்டும் தான் இருக்குல்ல? வேற எங்க இருக்கும்? போய் கட்டி விடுங்க போங்க. பத்மாவதி அம்மா, இந்த கையில உங்க கையில கட்டணும், இல்லன்னா உங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுரும் சொல்லிட்டேன். அம்மா, இது உங்க கையில கட்டணும், இல்லன்னா உங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுரும். ஏன்? ஏதோ சம்பிரதாயமா? இப்ப இதை என் கையில கட்டிக்கிட்டா அப்புறம் வைரத்தை யார் பாப்பாங்க? என் கையில இருக்கிற இந்த டைமண்ட் பிரேஸ்லெட் கூட உங்க பெரியய்யா தான் எனக்கு கொடுத்தாரு. விலை 9 லட்சம். இதோட அழகு குறையிற மாதிரி வேற எதையும் என் கையில கட்டிக்க மாட்டேன் ப்ளீஸ். அதுக்குள்ள பத்மாவதி அம்மா, இந்த நீங்க வச்சுட்டு போன அப்புறமா கட்டிக்கிறேன். இது அழகா இருக்குல்ல? எந்த நகையும் உனக்கு பெருமை சேர்க்காது பத்மாவதி. பெருமை அந்த நகைக்கு தான். அது நகையா இருந்தாலும் சரி, நோன்பு கயிறா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் கயிறெல்லாம் கட்டிக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வைரம் மட்டும்தான். அத கல்யாணத்துக்கு அப்புறமா கட்டிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ். அப்பா ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட் வராங்க, கால் பண்ணி அட்ரஸ் கேக்குறாங்க. நான் போய் வழி சொல்லிட்டு வரேன். ஓகே பேபி. பெரியய்யா,
இன்னும் ஷூலேஸ் அவனுக்கு நான் கட்டி விடுறேன். அட, நீ வேணாம் பாரவி, அதை நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன பெரிய எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் என்னோட உரிமை. இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கறதா? விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல லேசை எப்படி கட்டுறதுன்னு நீ தெரிஞ்சுக்க. என்ன உரிமையை விட்டு கொடுக்க முடியலையா? சரி கட்டு கட்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு பத்மாவதிமான ரொம்ப பிடிக்கும்ல? காதல்ங்கிறது சாதாரண வார்த்தை. அவ என் உயிர். இன்னும் சொல்லணும்னா உயிருக்கும் மேல. கதைகள்ல எழுதலாம், சினிமாக்கள்ல காட்டலாம். ஆனா அந்த உணர்வுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த உணர்வால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே மறக்க வைக்க முடியும். ஏன் மன்னிக்க கூட வைக்க முடியும். நீ வேணா பாரு, நீயும் ஒரு நாள் இதே உணர்வுல தவிப்ப. அன்னைக்கு உன் வாழ்க்கையோட அர்த்தம் அவளுக்காக மட்டுமே இருக்கிறதா உணர்வேன். அவளுக்காக உயிரையும் கொடுக்க தயாராயிருவேன். நாம என்னமோ காதல் அடையறதா நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த காதல் இருக்கே, அது நம்மள அதுக்குள்ள தொலைய வச்சோம். லேஸ் கட்டி முடிச்சிட்டேன் பெரியய்யா. உறவுகளை கட்டுறதும் இதே மாதிரி தான். இப்படி நான் செய்யக்கூடியது ஷாலினிக்கு ஏத்த பையனை நான் செலக்ட் பண்ணணும். அதுல இருக்கிற பொறுப்பு உனக்கு புரியுதுல்ல? ஏன்னா நீ குழந்தை இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீயும் ஒரு முக்கியமான மனுஷன் தான். உன்கிட்ட நான் பகிர்ந்துக்க கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்தவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை என் பிள்ளைக்கு நிகரா தான் வச்சு பாக்குறேன். அது எந்த காலத்திலயுமே மாறப்போறதில்ல. இந்த புரிதல் உனக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை இல்லை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறணும்.